இப்போ வெண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு செய்யலாம், பொரியல் செய்யலாம். ஆனா இது சிப்ஸ். இன்னும் பீட்ரூட், ஆனியன், சப்போட்டான்னு பலாப்பழத்துல ஒரு சிப்ஸ் கொடுத்தாங்க. அப்படியே பலாப்பழத்தை மொறுமொறுன்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இது என்ன எப்படின்னு இருங்க சொல்றேன். ஃப்ரூட் ட்ரீட். ஆன்லைன்ல இந்த பிராண்டை சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய வெரைட்டிஸ்ல சிப்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வேக்யூம் ஃப்ரைட் சிப்ஸ்னா என்னன்னு தெரியுமா? எனக்கே இப்பதான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண உடனே கிளம்பி ஒரு 650 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஸ்ருங்கேரிக்கு போனோம். பிகாஸ் இந்த சிப்ஸ்லாம் எப்படி செய்யறாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருந்தது. அவங்க ஃபேக்டரிக்கே ஸ்ட்ரைட்டா போயிருந்தோம். இங்க தான் கிலோ கணக்குல இந்த சிப்ஸ்லாம் செய்யறாங்க. அங்க போனப்போ வெண்டைக்காவை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோ இப்படி சிப்ஸா மாறுற வர எல்லா ப்ராசஸும் பார்த்தேன். மெயினா அந்த வேக்யூம் ஃப்ரையிங் ப்ராசஸ்ல எல்லா வாட்டர் கண்டென்ட்டும் போய் சும்மா இவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும். அண்ட் அந்த வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட்டோட ஃபிளேவரு அப்படியே இருக்கும். இவங்க கிட்ட மேங்கோ, ஆனியன், பாவக்காய், சப்போட்டா, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல இந்த சிப்ஸ் கிடைக்கும். அதுவும் முக்கியமா இந்த ஜாக் ஃப்ரூட் ஆர் இந்த சப்போட்டா ஆடட் சுகர் கூட கிடையாது. ஆனா அந்த ஃப்ரூட்டையே அப்படியே சிப்ஸா சாப்பிட்டா எவ்வளவு இனிப்பா இருக்கும். இது நான் சொன்னா புரியாது, சும்மா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நாங்க டிராவல் பண்ணும்போது, ரூம்ல இருக்கும் போது, ஏன் இப்ப வீட்டுக்கு வந்து கூட இந்த ஜாக் ஃப்ரூட் சிப்ஸை சாப்பிட்டுட்டே இருக்கேன் கைஸ். ஒரே ஒரு வாட்டி இந்த சிப்ஸை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் 100% அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க.